நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 9/12/2024ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 18 நிமிடம். தீதி இன்று அதிகாலை 4 மணி 16 நிமிடம் வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் பிற்பகல் 1 மணி 9 நிமிடம் வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. நாம யோகம் இன்று அதிகாலை 2 மணி 55 நிமிடம் வரை வஜ்ரம், பின்பு இரவு 11 மணி 53 நிமிடம் வரை சித்தி யோகம், பின்பு வியாதிவாதம். கரணம் பிற்பகல் 3 மணி 54 நிமிடம் வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் பிற்பகல் 1 மணி 9 நிமிடம் வரை மரண யோகம் இருக்கு, அதன் பின்பு சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் பகல் 10:30 12 மணி வரை நண்பகல். குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:45 முதல் 2:45 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் பிற்பகல் 1 மணி 9 நிமிடம் வரை ஆயில்யத்துக்கு இருக்கு, அதன் பின்பு மகம் சிம்மராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைக்கு திங்கட்கிழமை, கார்த்திகை மாத சோமவார திங்கட்கிழமை. அதாவது நரசிம்மர் கண் திறக்கும் நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முருகப்பெருமானுடைய ஒரு நாள், சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு தினம். அதே போல இந்த வடிவுடையம்மன் கோவில்ல தியாகராஜ சுவாமிக்கு பெட்டி திறக்கும் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாசத்துல மட்டும்தான் அந்த பெட்டி திறந்து வைப்பாங்க. திறந்து வச்சுட்டு புனுகு அபிஷேகம் பண்ணுவாங்க, சந்தனாதி தைலம் அபிஷேகம் பண்ணுவாங்க. இது முடிஞ்ச உடனே அதை மூடி வச்சிருவாங்க. அந்த மாதிரி அந்த வடிவுடை. அதனால திங்கட்கிழமை இது கடைசி வாரம். அதனால சென்று இந்த சென்னை மாவட்டத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க இந்த வடிவுடையம்மன் கோயிலுக்கு போங்க. அரக்கோணம், காஞ்சிபுரம் இந்த சைடில் உள்ளவங்கெல்லாம் நரசிம்மர், சோளிங்கர் நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ மற்றபடி இப்போ இங்கே சென்னைக்கு வடிவுடையம்மன் கோயில் பார்க்கணுன்னா கஷ்டம். திருவாரூர் சைடில் தியாகராஜ கோவிலில் இந்த விழா நடைபெறும், அங்கே சென்று நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இன்றைய தினம் நல்ல ஒரு விசேஷமான ஒரு நாள், தவற விடாதீங்க. ஏன்னா வருஷத்துக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் இந்த சிறப்பு வாய்ந்த விழாக்கள் நடக்கும். அதனால இன்னைக்கு நிறைய சிவன் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 108 1008 இந்த மாதிரி சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. அதில் போய் கலந்துக்கிட்டு உங்களுடைய கர்மாக்கள் விலக வேண்டும் என்று சொல்லி இப்போ கோச்சாரத்துக்குள்ள நம்ம போகலாம். விருச்சிக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். மகரத்தில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் மாந்தி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் அங்கார பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கன்னியில் கேது பகவான். இன்றைய தினம் சந்திர பகவான் 9 மணி 15 நிமிடத்துக்கு காலையில சந்திர பகவான் மீன ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். 9:15 மணியிலிருந்து சிம்ம ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்க. அதை வணங்குங்க. சிவபெருமான வணங்குங்க, முருகரை வணங்கலாம், அதே மாதிரி நரசிம்மரை இன்னைக்கு வணங்கலாம். வடிவுடையம்மன் கோயில தியாகராஜ பெருமானுக்கு இன்னைக்கு பெட்டி திறக்கும் விழா. 4 வாரம் திங்கட்கிழமையில அது செய்வாங்க. சிறப்பான ஒரு நாள். யார் யாருக்கு எதை வணங்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை வணங்குங்க. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம தினந்தோறும் ஏதாவது ஒரு பொன்மொழி சொல்லிக்கிட்டு வரும். இந்த பொன்மொழி என்னன்னா, முதல் தவறு 2வது தவறுக்கு இருக்கையை தயார் செய்கிறது. இப்போ முதல்ல ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா
அது ரெண்டாவது தவறுக்கு பார்த்தீங்கன்னா வழிவகுத்துரும். அதனால தவறு செய்வதற்கு முன்பு கொஞ்சம் யோசிச்சு அந்த தவறை செய்தால் சிறப்பாக இருக்கும். தவறே செய்யாதீங்க, அவ்வளவுதான். ஏன்னா ரெண்டாவது இப்போ ஒரு பொய் சொல்றோம், ஒரு 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 ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒரு பொய் சொல்றோன்னா அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய்யை கூற வேண்டிய ஒரு தருணம் வந்துடும். அதனால அதெல்லாம் வேண்டாம், சரிங்களா? உண்மைக்கு என்னைக்குமே பலன் உண்டுங்க, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உண்மைக்கு எல்லாரும் நினைக்கலாம் இது ராவணேஸ்வர காலகட்டம், இது அரக்கர்களுடைய காலகட்டம் இப்ப நடந்துட்டு இருக்கு, நல்லவங்களுக்கெல்லாம் காலமே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா 5 வருஷ காலமா நிறைய பரிகாரங்கள் போட்டுக்கிட்டு வர, ஆனா இதுல இருந்து எடுத்து நிறைய பேர் போடுறாங்க. 5 6 வருஷ காலமா நான் எவ்வளவோ பரிகாரங்கள், எவ்வளவோ கடன் தீரும், அது தீரும், குடும்ப ஒற்றுமை, பண வரவு, இதுக்கெல்லாம் தொழில்ல பிரச்சனை இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய போட்டுட்டேன். டெய்லி ஒரு பரிகாரம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் செஞ்சு நல்லது நடந்திருக்கு, நம்பிக்கையோடு செஞ்சவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, சரிங்களா? இதுல இருந்து எடுத்து நிறைய பேர் போடுறாங்க. இந்த விஜயாபதியை பத்தி நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே அது என்ன பலன், விஜயாபதிக்கு போனால் என்ன பலன் கிடைக்கும், அங்க இருக்கின்ற கடவுள் யாரு, விஸ்வாமித்திரருடைய கோவில் அப்படின்னு அங்க நவக்கலச பூஜை எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். இப்போ என்ன பண்றாங்க, அதை எடுத்து நிறைய பேர் நிறைய போட்டுக்கிட்டு வராங்க. தப்பு கிடையாது, போடட்டும். ஏன்னா நம்ம போட்டது 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம், அது திருப்பி போடுறாங்கன்னா நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம போடுற சில பரிகாரங்களையே எடுத்து போடுறாங்க, அதுதான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது, போடட்டும், அதனால தப்பு இல்லை. 4 பேர் தெரிஞ்சுக்கிறதுலயும் தப்பு கிடையாது, சரிங்களா? அதனால இவ்வளவோ பரிகாரங்கள் போடுறேன், அதெல்லாம் எடுத்து எழுதி வச்சு 4 பேருக்கு நீங்க சொல்லுங்க, அவங்களும் நன்மை அடையட்டும், சரிங்களா? சரி, இப்போ ஒரு சிறிய பரிகாரம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே பண வரவு வேணும் இல்லைங்களா? பண வரவு தான் இன்னைக்கு வாழ்க்கையில பிரதானமா ஆயிடுச்சு. அந்த பண வரவுக்கான ஒரு, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பொடி தயார் பண்ணிட்டு இருக்கோம். பண வரவுக்கு, தன வரவுக்கு, அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல இதெல்லாம் போடுறதுக்கு, வியாபார விருத்தி இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த பொடியை தயார் பண்ணிட்டு இருக்கோம். அது வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி குடியை மறக்கனா நிறைய பேர் இந்த குடியை மறக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் தயார் பண்றாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். என்ன ஒண்ணு, ஒரு 3 மாசத்துக்கு கொடுக்கணும், அதையே நான் சொல்லிடுறேன். 3 மாதத்துக்கு கொடுத்தாதான் அது குடல், இப்போ நிறைய பேர் குடிச்சு குடிச்சு குடல்லாம் வெந்து போயிருக்கும். இந்த மருந்து போய் அந்த குடலெல்லாம் சுத்தம் பண்ணும், வயிறு சுத்தம் பண்ணும். அது கொடுக்க தான், கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க தான் அவங்க நிறுத்துவாங்க. ஒரே நாள்ல மருந்து கொடுத்து நிறுத்துறதுன்றது அது வேற. நிறைய இடத்துல அது பண்றாங்க. அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, திருப்பி ஏதோ ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ போகும்போது கூட இருக்கிற நண்பர்கள் சில பேர் இதனால என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க, அது மறுபடியும் குடிக்கிறாங்க. அதை பார்த்தாலே அவங்களுக்கு கொமட்டல் வரணும், வாந்தி வரணும், அந்த ஸ்மெல்ல பார்த்தாலே. அப்ப இது 3 மாசத்துக்கு கொடுக்க அதை உறுப்புல போயிட்டு ஊற என்ன ஆகும்னா அந்த வெகுட்டல் வர ஆரம்பிக்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த பண வரவு, தன வரவுக்கு, லக்ஷ்மி கடாட்சத்துக்கு இந்த பொடிகள்லாம் வருது. வேணுன்றவங்க இப்பவே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் தான் வருது. அது சதுரகிரியில இருந்து வருது. அதனால அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கு சொல்றேன். சதுரகிரியில இருந்து தயார் பண்ணி மகாலிங்க சுவாமியிடம் அதை பிரார்த்தனை பண்ணி அனுப்புறாங்க. ஏன்னா குடிக்கு கடவுளும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்மளா ஒரு மருந்தை தயார் பண்ணி இது பண்றதெல்லாம் வேற, சரிங்களா? கடவுளும் கொஞ்சம் அங்க சப்போர்ட் பண்ணா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதெல்லாம் வரும், சரிங்களா? வேண்டுவோர் இந்த 2 தூப பொடிக்கும் இந்த குடியை மறக்கிறதுக்கும் வேணுன்றவங்க இப்பவே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் தான் வருது, நிறையெல்லாம் வர வைக்கல.
எதுக்காக அப்படின்னா, நிறைய வர வச்சுட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் இதை கொடுக்குறோம் அது கொடுக்குறோன்னு சொல்றதை விட கொஞ்சமா வர வச்சு கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஆன பிறகு நிறைய வர வைக்கலாம் அப்படின்னு தான் ஒரு இது இருக்கு. எல்லாரும் வந்து 5000 10,000 20,000 வாங்குறாங்க. அது அவ்வளோலாம் வராது. வந்த பிறகு நான் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்றேன், புக் பண்றவங்க பண்ணிக்க. சரி, இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேரு கொடுத்த பணம் வராம இருக்கும். இப்போ வந்து பணம் கொடுக்குறீங்க, அந்த கொடுத்த இடத்துல இருந்து பணம் திரும்ப வரல. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆஞ்சநேயரை நினைத்து இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களை தேடி கொடுத்த பணம் வரும். எப்படி அப்படின்னா, சிரஞ்சீவி அந்தஸ்தை பெற்றவராக திகழக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர். எல்லாருக்கும் தெரியும். இன்றளவு இந்த பூலோகத்தில் எங்கெல்லாம் ராமா என்ற திருநாமம் ஒலிக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் ஆஞ்சநேயர் சூட்சமமாக வீற்றிருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆஞ்சநேயரை நாம் வணங்குவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும், கடன் பிரச்சனைகள் தீரும், நம்மை பாடா படித்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை நினைத்து எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நாம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நேரம் அதிகமாயிடுச்சு, அதனால கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க அந்த பதிவை நாளைய தினம் உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி சகோதர சகோதரிகள் வகையில சுப விரயங்கள் இன்னைக்கு ஏற்படும். எதிர்பாராத செய்திகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறையும். ஜாமீன் தொடர்பான செயல்பாட்டில் சிந்தித்து செயல்படுங்கள். புதிய வேலை சார்ந்த முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். உங்களுடைய உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் விருத்தி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதே சமயத்துல செலவுகளும் இன்னைக்கு இருக்கும். அந்த செலவுகள் சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிசய தெற்கு திசை அதிசயன் 6ஆம் அசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்கு, கவனமா இருங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் நீங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு தருணம். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு எல்லாம் சிறப்பாக இருக்கும். மனசுல நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும். கல்வியில முன்னேற்றம் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள்லாம் உருவாகும். இன்றைய நாள் லாபங்கள் தரக்கூடிய நாளாகவும் தன வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 5ஆம் அஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். அரசு சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கும். விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். உயர் அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படும். நிதானமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை எல்லோருக்கும் ஏற்படுகின்ற ஒரு நாள். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். அந்த நபர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நன்மை. குடும்ப உறுப்பினர்களால் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயன் 8ஆம் அஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே,
இன்றைய தினம் 9 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதன் பிறகு சந்திராஷ்டமம்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். சமூக பணிகள்ல மேன்மை ஏற்படும். புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகள்லாம் விலகும். உயர்கல்வி சார்ந்த குழப்பங்கள்லாம் விலகும். மனதை உறுத்துகின்ற சில பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம். அதே போல ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் நலமிக்க நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடதிசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினம் ரொம்ப கவனமா இருங்க. அதுவும் மகம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். வேலையிலெல்லாம் உங்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். அதே மாதிரி உங்க கூட இருப்பவர்களால் அலைச்சல்கள் இன்னைக்கு அதிகரிக்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றவர்கள் பற்றிய கருத்து சொல்வதையும் தவிர்த்துருங்க. எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும். கடன் சார்ந்த சிந்தனைகளால் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். வண்டி வாகன பயணங்கள்ல பொறுமையோடு இருங்க. கால்நடை சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை. இன்றைக்கு ரொம்ப அமைதியோட எதையும் செய்யுங்கள். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. இன்னைக்கு விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை. அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த போட்டிகள் சார்ந்த விஷயத்துல ஆர்வம் இன்னைக்கு அதிகரிக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமாக செய்திகள் தூரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தன்மை. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி நன்மை நடக்கும். அதே மாதிரி மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். புதிய நபர்கள் அறிமுகங்கள் ஏற்படும். உங்களோட இருப்பவர்கள் மூலம் புதிய அனுபவங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர் புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பண வரவு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துல நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்துல சாதகமான உதவிகரம்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். ஒரு கனவுகள் உருவாகும். ஒரு புதிய கனவு உருவாகி அதை நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம் உங்க மனதில் எழக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. வாழ்க்கை துணைவரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். நெருக்கமானவர்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக விலகும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும். தன வரவு சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை. அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாள். குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. அதே மாதிரி உங்க சிந்தனைகள் கற்பனை சார்ந்து இருக்கும். இன்னைக்கு அந்த கற்பனை சார்ந்த சிந்தனைகளால உங்களுக்கு சில அழுத்தம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதனால அதெல்லாம் வேண்டாம், ஓரம் ஒதுக்கிடுங்க. பிள்ளைகள் வழியில அலைச்சலும் மகிழ்ச்சியும் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்.
பழைய நினைவுகள், ஒரு சந்தோஷமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு தருணம். வியாபாரத்துல சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையும் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு. அதிசய வடதிசை அதிசய 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைப்பதில் தடை தாமதங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். திடீர் பயணங்களால் அலைச்சலும் சோர்வும் உடல்ல ஏற்படும். வித்தியாசமான ஒரு அணுகுமுறைகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சுபகாரியங்களில் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோட செயல்பாடு இருக்கட்டும். இன்னைக்கு மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்க ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமான ஒரு சூழல் அமையும். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய மேற்திசையின் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். போராடும் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள், கவலைப்படாதீங்க. பிள்ளைகள் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. காது தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் விலகும். நவீன தொழில்நுட்ப கருவிகள் மீது ஆர்வங்கள் ஏற்பட்டு அதை வாங்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். சின்ன சின்ன தொழில் பண்றவங்க, சிறு தொழில் குறுந்தொழில் பண்றவங்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நன்மையாக இருக்கும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதிசய தென்மேற்கு திசையின் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்கா பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். திருவோணம் நட்சத்திர பிரச்சனை எல்லாம் குறையும். அவிட்ட நட்சத்திரக்கா திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்தோட இன்னைக்கு வெளியூர் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதே போல கூட்டாளிகள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உங்கள் கூட்டு தொழில் பண்றவங்க, உங்களோட இருக்கிறவங்க, நண்பர்கள், அவர்களிடமெல்லாம் இன்னைக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். அமைதி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஒரு இததான் செய்யணும் அப்படின்றத இன்னைக்கு நினைச்சு செய்வீங்க, அது நன்மையாகத்தான் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் இல்லாம பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். சமூக சிந்தனைகளா மனதில் மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைகள்லாம் குறையும். அதே மாதிரி ஊழியர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துருங்க. மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். அதே போல இன்றைய தினம் முயற்சி திருவினையாக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மதிப்பளித்து செயல்படுங்க. எல்லோரிடமும் ஒரு மதிப்பு மரியாதையோட இன்னைக்கு பேசும்போது எல்லா விதத்திலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.